ஹாய். இயற்கையின் படைப்புல பாருங்களேன், ஒவ்வொரு விலங்கும் சரி இல்ல ஒவ்வொரு தாவரமும் சரி தான் வாழறதுக்காக தன்னுடைய தகவமைப்பை மாற்றி வச்சுக்குது இல்லையா? அப்படிதான் பாருங்க, அதன்சோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், அதனோட இன்னொரு பெயர் பாவோபாப் அப்படிங்கிறது. இந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில தான் இருக்கு. தென்னாப்பிரிக்க மக்கள் இதனை அப்படியே போற்றி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாவோபாப் மரங்கள் 1000 லிட்டர் 2000 லிட்டருக்கு மேல தண்ணிய தான் பாதுகாத்து வச்சுக்குதான் பாருங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில எல்லாம் எப்ப மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? மழை பெய்யும், அதே சமயம் நல்ல வெயிலும் இருக்கு, எல்லாமே அங்க அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துல அதன்சோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவோபாப் மரங்கள் பார்க்கறதுக்கு பெரிய தண்டோட, அதனோட பைப்பு, பெரிய பெரிய பைப்பு எப்படி இருக்கும் அப்படி அதனோட தண்டோட அம்சம் அவ்வளவு பெருசா உயரமா அகலமா அப்படி இருக்குங்களாம். ராட்சத பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு இருக்குங்களாம். ஆனா கிளைகள் இலைகள் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதனோட தண்டு பகுதி தான் அவ்வளவு பெருசு இருக்குமா. இதெல்லாம் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தாவரமா, ஒரு மரமா சொல்றாங்க. இதுக்கு இலைகள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும், அதே மாதிரி கிளைகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த தண்ணி எல்லாம் இது என்ன ஆகாது, எவாப்ரேட் ஆக, அதாவது ஆவியாகி போகாது, காஞ்சி போகக்கூடிய அவசியமும் இல்லை. அதனாலதான் இத தண்ணீர் மரம் அப்படின்னும் சொல்றாங்க. அந்த தண்டு பகுதி அவ்வளவு பெரியதா ராட்சத பைப்பு மாதிரி இருக்கிறதுனால அது ஃபுல்லா தண்ணிய மழை பெய்யும் போது சேமித்து வைத்துக் கொள்ளுமா. இதனால கடுமையான வெயில் இருந்தாலும் சரி அந்த நேரத்துல இது காஞ்சே போகாதான் பாருங்க. இதுல இந்த இலைகள் விட்டமின் சி அதிகம் உள்ள ஒரு கீரையா பயன்படுத்தப்படுது. அந்த ஊர் மக்கள் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இதனை கீரையா இந்த இலைகளை பயன்படுத்துறாங்க. அதே போல இதனுடைய பழங்கள் இருக்குல்ல, அதுல எல்லா விதமான விட்டமின்களும் இருக்குமா. புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து சுவையா இருக்கிறதுனால இத ஆப்பிரிக்க மக்கள் அதை ஜூஸ் போட பயன்படுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இந்த இயற்கையில எவ்வளவெல்லாம் அதிசயங்கள் இருக்குன்னு. அதனால அதாவது ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை அது சேமித்து வைக்கிறதுனால அடுத்த மழை காலம் வரைக்கும் அது நல்ல பசுமையாவே தான் இருக்குமா. எந்த காலத்திலையும் அது வட்டுறது இல்லை, காஞ்சி போறது இல்லை. அப்படிங்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். பாய்.